ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாருங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை 10 மணி. தன் ஹெச்ஓடி அறையில் அமர்ந்து சில ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தாள் நித்திலா. அப்போது கல்லூரியின் வாசலில் மித்ரனின் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் செம கெத்தாக வந்து நின்றதை வெளியிலிருந்து அனன்யா பார்த்துவிட்டு உடனே செலியனுக்கு சிக்னல் கொடுத்தாள். அடுத்த சில நொடிகளில் செலியன் விறுவிறுவென்று நித்திலாவின் அறைக்குள் நுழைந்து கதவை லேசாக சாத்தினான். நித்திலா செலியனை பார்த்ததும் முகத்தில் ஒரு நம்பிக்கையோடு, செலியா, நீ நீ என்கிட்ட பேச வந்துட்டியாடா? நேத்திலிருந்து நீ என் முகத்தை பார்க்காம போனது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. செலியன் அனன்யாவின் பிளான் படி தன் முகத்தில் ஒரு கள்ளத்தனமான பாவனையை கொண்டு வந்து அவளுடைய டேபிளை சுற்றி மிக அருகில் வந்து, நித்திலா, நானும் உன்னை தப்பாக நினச்சதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நீ அந்த மித்ரன் பின்னாடி போகலன்னு எனக்கு நல்லா தெரியும் நித்திலா. நீ எனக்காக மட்டும்தான், நம்ம நட்புக்காக மட்டும்தான் இந்த ஹெச்ஓடி நாற்காலியில் உட்காந்துருக்க, அப்படி தானே? செலியன் அப்படி பேசிக்கொண்டே நித்திலா சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய இரு கைகளையும் பலமாக பற்றி கொண்டு அவளுடைய முகத்திற்கு மிக அருகில் குனிந்து ஏதோ அவளிடம் தனிமையில் கொஞ்சுவது போல் ஒரு அசிங்கமான தோற்றத்தை உருவாக்கினான். நித்திலா திடுக்கிட்டு போய் அவனிடமிருந்து தன் கைகளை விடுவிக்க போராடினாள். அதே வினாடி ஹெச்ஓடி அறையின் கதவு பலமாக உதைக்கப்பட்டு திறந்தது. உள்ளே சூட்டோடு கண்களில் அப்பட்டமான இரத்த வெறியோடு வந்து நின்றான் நம் ராக் ஸ்டார் மித்ரன். தன் காதலி நித்திலாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளுக்கு மிக அருகில் செலியன் நின்றிருந்த அந்த காட்சி மித்ரனின் மூளையில் இருந்த ஒட்டுமொத்த நரம்புகளையும் புயலாக வெடிக்க வைத்தது. மித்ரன் அறையே அதிரும்படி, டே கபோதி, ஏன் நித்திலா மேலே கை வைக்க? உனக்கு எவ்வளவு தில்லு இருந்தா ஏன் காலேஜுக்குள்ளேயே இந்த வேலையை பார்ப்ப? உன்னை உயிரோடு விட்டுட்டு போனா நான் மித்ரன் இல்லடா. நித்திலா மித்ரனின் அந்த அசுர கோபத்தை கண்டு பயத்தில் இதயம் நடுங்கி, ஐயோ ஐயோ மித்ரன், மித்ரன் வேண்டாம், ப்ளீஸ் கோபப்படாதீங்க. செலியா, நீ என்னடா பண்ணுற? கையை விடுடா. மித்ரன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் விட்டுடுங்க. மித்ரன் தன் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று செலியனின் சட்டை காலரை பற்றி அவனுடைய முகத்தையே சிதைத்து விடுவதைப் போல் தன் இரும்பு கரங்களை ஓங்கிக் கொண்டு பாய்ந்தான். அனன்யா வெளியிலிருந்து இதை பார்த்து, மித்ரன் இப்போ செலியனா அடிக்க போகிறான், கேம் ஓவர் என்று வஞ்சகமாக சிரித்தாள். ஆனால் அடுத்த நொடி அங்கே நடந்த அந்த அசாத்தியமான காரியம் ஒட்டுமொத்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. செலியன் மீது மித்ரனின் கைப்படுவதற்குள் நித்திலா மின்னல் வேகத்தில் இடையில் புகுந்து நேராக ஓடிப்போய் மித்ரனின் அகன்ற மார்போடு தன் உடலை இறுக்கமாக சேர்த்து அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். ஆம், நித்திலா தன் ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி மித்ரனை பின்னோக்கி தள்ளி அவனுடைய நெஞ்சோடு நெஞ்சாக சாய்ந்து அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அந்த ஒரே ஒரு நொடி ஓங்கிய கைகளோடு நின்ற நம் ராவணன் மித்ரன் அப்படியே விரைத்து போய் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று தன் கைகள் காற்றில் தொங்கியபடியே அப்படியே உறைந்து நின்றான். அவனுடைய கண்களில் இருந்த அந்த இரத்த வெறி கோபம் நித்திலாவின் உடலின் மென்மையான தீண்டலிலும் அவளுடைய இதய துடிப்பின் ஸ்பரிசத்திலும் அப்படியே பனிக்கட்டியைப் போல் உருகி மறைந்தது. மித்ரன் தன் வாழ்நாளில் இப்படி ஒரு நொடியை சந்தித்ததே இல்லை. தன்னை வெறுக்கிறாள் என்று நினைத்த தன் ராதை இன்று தன் கோபத்தை தணிக்க தன் மார்பில் வந்து தஞ்சமடைந்து தன்னை தடுத்து நிறுத்தியிருக்கும் இந்த திகைப்பில் அவனுடைய இதயம் சந்தோஷத்தில் ஆச்சரியத்திலும் அணு அணுவாக உறைந்து போய் நின்றது. ப்ளீஸ் ப்ளீஸ் மித்ரன், வேண்டாம், என் பேச்சை கேளுங்க, அவரை அடிக்காதீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். கோபத்தை குறைங்க மித்ரன், நீங்கள் எப்படி பண்ணனா என் அப்பாவோட கௌரவம் தான் போகும். ப்ளீஸ் மித்ரன், ப்ளீஸ். நித்திலா தன் பெயரை சொல்லி தன் மார்பில் சாய்ந்து அழுவதை கேட்ட மித்ரன் மெதுவாக தன் ஓங்கிய கைகளை கீழே இறக்கினான். அவனுடைய கண்கள் இன்னும் திகைப்பிலிருந்து மீளவில்லை. மறுபுறம் மித்ரனை அடிக்க வைத்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தலாம் என்று நினைத்த செலியனும் வெளியில் நின்று கொண்டிருந்த அனன்யாவும் நித்திலாவின் இந்த அதிரடியான ட்விஸ்டை பார்த்ததும் அப்படியே வாய் பிளந்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார்கள். அவர்களின் சதித்திட்டம் நித்திலாவின் ஒற்றை அணைப்பில் சுக்குநூறாக உடைந்து தோளானது.
மித்ரனின் மார்பில் சாய்ந்திருக்கும் நித்திலாவின் முகத்தையும் அவளுடைய அணைப்பில் விரைத்து போய் ஒரு புதிய காதல் பரவசத்தோடு நிற்கும் மித்ரனின் முகத்தையும் மாற்றி மாற்றி இருவரும் பார்த்தனர். தன் காதலனின் அசுர கோபத்தை தணிக்க தன் ராதை நித்திலா வீசிய அந்த அணைப்பு ஆயுதம் ராவணனின் இதயத்தை எப்படி உருக வைக்கப் போகிறது? நித்திலாவின் இந்த திடீர் அணைப்பால் மித்ரனின் மனதில் அவள் மீது இருக்கும் காதல் எந்த அளவிற்கு வெறித்தனமாக மாறப்போகிறது? மறுபுறம் தங்களின் சதித்திட்டம் தோற்றுப்போய் நித்திலா மித்ரனை கட்டிப்பிடித்ததை கண்டு ஆத்திரத்தின் உச்சத்திற்கு செல்லும் செலியனும் அனன்யாவும் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள்? காலங்கள் அப்படியே உறைந்து போன அந்த ஒரு நொடி மித்ரனின் அகன்ற இரும்பு மார்பில் தன் முகம் புதைத்து அவனுடைய கழுத்தை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டிருந்தாள் நித்திலா. அவளுடைய ஒட்டுமொத்த உடலும் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தது. மித்ரனின் ஓங்கிய கைகள் இன்னும் காற்றிலேயே உறைந்து நின்றன. அவனுடைய கண்கள் அதிர்ச்சியால் அகல விரிந்திருந்தன. நித்திலா பயத்தில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு மித்ரனின் சட்டையை தன் பிஞ்சு விரல்களால் பலமாக பற்றி கொண்டு மூச்சிறைக்க பேசத் தொடங்கினாள். நித்திலா பயத்தில் உதடுகள் நடுங்க, ப்ளீஸ் மித்ரன், கையை இறக்குங்க, அவரை எதுவும் பண்ணாதீங்க மித்ரன், ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு மித்ரன். நீங்கள் இப்போ கோபப்பட்டு இவர் ஏதாச்சும் பண்ணுனா இந்த காலேஜில் எல்லாரும் என்ன தான் தப்பாக பேசுவாங்க. என் அப்பாவோட கௌரவம் அடியோட போயிடும் மித்ரன். உங்கள் கையை காலாக நினச்சி நான் கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் உங்கள் கோபத்தை குறைங்க மித்ரன். நித்திலா பயத்தினால் தன் அப்பாவின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில்தான் மித்ரனை கட்டிப்பிடித்திருந்தாள். ஆனால் அவளுடைய இந்த திடீர் அணைப்பு நம் கோபக்கார ராவணன் மித்ரனின் உலகத்தை தலைகீழாக மாற்றிவிட்டது. தன் மார்பில் சாய்ந்து கொண்டு முதன்முறையாக தன் பெயரை சொல்லி உரிமையோடு கெஞ்சும் தன் ராதையின் அந்த பாசமான ஸ்பரிசம் மித்ரனின் உடலில் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சியது. அவனுடைய மூளையை ஆக்கிரமித்திருந்த அந்த இரத்த வெறி கோபம் அவளுடைய கண்ணீர் துளிகள் தன் நெஞ்சில் பட்ட அந்த அடுத்த வினாடியே அடியோடு சரிந்து விழுந்தது. அவனுடைய இதயம் சந்தோஷத்திலும் ஒருவித அழாதியான காதல் பரவசத்திலும் திகைத்து போய் நின்றது. மித்ரன் மெதுவாக தன் ஓங்கிய கைகளை கீழே இறக்கினான். அவனுடைய மூச்சுக்காற்று இப்போது நித்திலாவின் தலைமுடிகளை கலைத்து கொண்டிருந்தது. மித்ரனின் கோபம் தணிந்து விட்டதை உணர்ந்த நித்திலா மெதுவாக அவனுடைய அணைப்பில் இருந்து விலகி 2 அடி பின்னோக்கி நகர்ந்து நின்றாள். அவளுடைய கண்கள் இன்னும் கண்ணீரால் நனைந்திருந்தன. நித்திலா தன் தலையை குனிந்து கொண்டு பயத்தோடு தன் சேலை முந்தனையை விரல்களால் சுருட்டி கொண்டிருக்க, மித்ரனோ தன் கைகளை தன் பாக்கெட்டுக்குள் விட்டுக்கொண்டு அவளையே இமைக்காமல் வெறித்து பார்க்க தொடங்கினான். தன் குரலை சற்றே தாழ்த்தி ஒரு புதிய காதல் தவிப்போடு, என்ன ப்ரொஃபஸர் மேடம், அவனை அடிக்கக்கூடாதுன்னு அவனுக்காக என்கிட்ட வந்து சண்டை போடுறியா? இல்லை இந்த மித்ரனை தடுத்து நிறுத்துகிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எல்லார் முன்னாடியும் காட்ட மார்க் பண்ணுறியா? உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட இந்த உலகத்தையே அழிக்க துணியிறவண்டி இந்த மித்ரன். ஆனால் இன்னைக்கு நீ வந்து ஏன் நெஞ்சில் சாஞ்சு நின்ன அந்த ஒரே ஒரு செகண்ட் என் உயிரே போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. நித்திலா பயமும் அதிர்ச்சியும் கலந்த முகத்தோடு நிமிர்ந்து பார்த்து, மித்ரன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் செலியனுக்காக மட்டும் இதை செய்யலை. நீங்கள் இப்போது இங்கே சண்டை போட்டால் ஒட்டுமொத்த காலேஜும் என்ன தான் அசிங்கமாக பேசும். அந்த பயத்தில் தான் நான். மித்ரன் அவளுடைய பேச்சை பாதியிலேயே தடுத்து அவளுடைய மிக அருகில் வந்து கண்களை உற்று பார்த்து, காரணம் எதுவாக வேணால் இருந்துட்டு போகட்டண்டி, ஆனால் நீ என் மார்பில் வந்து சாஞ்சது தான் நிஜம். இந்த மித்ரனோட ஆக்ரோஷத்தை அடக்கிற சக்தி இந்த உலகத்தில் உன்னோட இந்த ஒத்த அணைப்புக்கு மட்டும்தான் இருக்கிறங்கிறத இன்னைக்கு நீயே நிரூபிச்சிட்ட. இனிமே நீ என்னை துரத்தினாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டி. மித்ரனும் நித்திலாவும் தங்களுக்குள் இருக்கும் அந்த புதுவிதமான எமோஷனல் ரொமான்ஸில் மூழ்கியிருப்பதை அங்கே நின்றிருந்த செலியனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மித்ரனை வில்லனாக்க வேண்டும் என்ற அனன்யா போட்ட பிளான் இப்போ மித்ரனுக்கும் நித்திலாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய காதல் பாலத்தையே அமைத்துவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். செலியன் ஆத்திரத்தில் கத்திக்கொண்டே, டே மித்ரன், யார் மேலும் கை வைக்கோங்கிற? நித்திலா, நீ எதுக்கு இவன் முன்னாடி இப்படி அழுதுகிட்டு நிற்கிற? இவன் காசு இருக்கிற திமிரில் ஆடுறவன்.
மித்ரன் செழியனை ஒரு அற்ப புழுவை போல பார்த்து தன் கையின் ஒரே ஒரு விரலை மட்டும் நீட்டி, டே கபோதி, வாய மூட்ரா. என் நித்திலா இங்கே நிற்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் அவள் என் மேலே வச்ச அந்த அணைப்புக்காகவும் அதுக்காக மட்டும் நீ இன்னும் உயிரோடு இங்கே நின்றுட்டுருக்க. அதை மறந்துட்டு இன்னும் ஒரு வார்த்தை நீ தேவையில்லாமல் பேசின, இந்த நிமிஷமே உன்னை இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நிதிலா வா. மித்ரன் சொன்ன அந்த வார்னிங்கில் செழியன் அப்படியே பயத்தில் உறைந்து போய் நின்றான். மித்ரன் சற்றும் தாமதிக்காமல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த நிதிலாவின் கையை எல்லார் முன்னாடியும் கெத்தாக பற்றினான். அவளுடைய கைகளை பற்றி இழுத்துக்கொண்டு தன் ஹெச்ஓடி அறையை விட்டு நேராக காரிடாரில் கம்பீரமாக நடந்து சென்றான் நம் ராவணன் மித்ரன். வெளியில் நின்றிருந்த அனன்யா மித்ரன் நிதிலாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு காரை நோக்கி செல்வதை பார்த்து தன் நகங்களை கடித்தபடி ஆத்திரத்தின் உச்சத்தில் நின்றாள். தங்களின் முதல் சதி திட்டம் தோற்று போனாலும் காஃபி ஷாப்பில் தாரகையும் சித்தார்த்தும் இருந்த அந்த வீடியோவை வைத்து அடுத்த விபரீதமான வழியை வீச தயாரானாள் அந்த மாடல் அனன்யா. தன் அசர கோபத்தை அடக்கிய நித்திலாவை தன் காரில் ஏற்றி செல்லும் நம் ராவணன் மித்ரன் அவளை எங்கே கூட்டி செல்ல போகிறான்? காரின் தனிமையில் மித்ரனின் இந்த வெறித்தனமான காதல் பாசத்திற்கு முன்னால் நம் ராதே நித்திலாவின் பயம் விலகப் போகிறதா அல்லது புதிய பிரச்சனை முளைக்கப் போகிறதா? மறுபுறம் தங்களின் முதல் சதி முறிந்த ஆத்திரத்தில் இருக்கும் அனன்யாவும் ஆதிராவும் சித்தார்த் தாரகையின் அந்த ரகசிய வீடியோவை வைத்து மித்ரனின் குடும்பத்திற்குள் வீசப்போகும் அடுத்த வெடிகுண்டு என்ன? காலேஜ் வாசலில் நித்திலாவிடம் தங்களின் முதல் திட்டம் தோற்றுப்போன ஆத்திரத்தில் இருந்தால் மாடல் அனன்யா. அவளுடைய அருகில் மித்ரனின் தங்கை ஆதிரா நகங்களை கடித்தபடி அமர்ந்திருந்தாள். அப்போது அனன்யாவின் ஆள் காஃபி ஷாப்பில் எடுத்த அந்த வீடியோவை அனன்யாவின் மொபைலுக்கு அனுப்பினான். அதை பார்த்த அனன்யாவின் முகத்தில் ஒரு நரித்தனமான புன்னகை அரும்பியது. அனன்யா அந்த வீடியோவை ஆதிராவிடம் காட்ட ஆதிரா அதை பார்த்து அதிர்ச்சியில் சோஃபாவை விட்டு எழுந்து நின்றாள். அனன்யா, என்னடி இது? இது நம்ம அண்ணாவோட உயிர் நண்பர் சித்தார்த் இல்லை? இவன் எதுக்காக இந்த நித்திலாவோட தங்கச்சி தாரக இடுப்பில் கை வச்சு இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான்? காஃபி ஷாப்பில் இவங்களுக்குள்ள என்னடி நடக்குது? அனன்யா சோஃபாவில் சாய்ந்து கொண்டு கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை சுழற்சியபடி, பாத்தியா ஆதிரா, அக்கா இங்கே நம்ம மித்ரனை தான் அணைப்பால் மயக்கி வச்சிருக்கா. அங்கே தாரக மித்ரனோட ரைட் ஹேண்ட், அதான் சித்தார்த்தை தான் வலையில் வீழ்த்தி வச்சிருக்கா. இந்த 2 ஏழை குடும்பத்து பொண்ணுங்களும் சேர்ந்து உங்கள் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே ஆக்கிரமிக்க பார்க்குறாங்கடி. ஆனால் இந்த வீடியோ தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆக சிறந்த பிரம்மாண்டமான ஆயுதம். அதை கேட்டு ஆதிராவோ, இதை வச்சு இப்போ என்னடி பண்ண போகிற? அண்ணன்கிட்ட காட்டலாமா? அனன்யா பயங்கரமாக சிரித்து விட்டு, நோ மித்ரன் இப்போ நித்தில மேலே இருக்கிற வெறியில் எதையும் கேட்க மாட்டான். இந்த வீடியோ இப்போ நான் நேராக சித்தார்த்துக்கு தான் அனுப்ப போகிறேன். தன் உயிர் நண்பன் மித்ரனோட கௌரவத்துக்காக வாழ்கிற இந்த சித்தார்த் இந்த வீடியோவை பார்த்தா என்ன பண்ணுவான்னு இப்போ பாரு. மித்ரனின் கம்பெனி ஆஃபீஸ் ரூம். சித்தார்த் சில ஃபைல்களை பார்த்து கொண்டிருக்க அவனுடைய மொபைலுக்கு அனன்யாவிடமிருந்து அந்த வீடியோ மெசேஜாக வருகிறது. சித்தார்த் தன் மொபைலை எடுத்து அந்த வீடியோவை ஆன் செய்தான். காஃபி ஷாப்பில் தாரகை வழுக்கி விழும்போது தான் அவளுடைய இடையை பற்றி தாங்கி பிடித்ததும் இருவரும் கண்ணோடி கண் பார்த்து உறைந்து நின்ற அந்த ஒட்டுமொத்த காட்சியும் அதில் அப்பட்டமாக தெரிந்தது. சித்தார்த்தின் நெற்றி பொட்டுகளில் வியர்வை துளிகள் அரும்பின. அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. அந்த வினாடி அவனுடைய மொபைலுக்கு அனன்யாவிடமிருந்து ஃபோன் கால் வந்தது. சித்தார்த் கோபத்தில் கைகள் நடுங்க ஃபோனை அட்டன் செய்தான். சித்தார்த் பற்களை கடித்து கொண்டு, ஹலோ அனன்யா, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? காஃபி ஷாப்பில் அவள் யதார்த்தமாக வழுக்கி விழுந்தா. அவளை காப்பாற்ற தான் நான் பிடிச்சேன். இதை போய் அசிங்கமாக வீடியோ எடுத்து எனக்கே அனுப்புகிற? உனக்கு எவ்வளோ தைரியம்? அனன்யா மறுமுனையில் பயங்கரமான வெள்ளி துணியில், ஹலோ மிஸ்டர் சித்தார்த், நீங்கள் காப்பாற்றுனீங்களா இல்லை கவிழ்த்துனீங்களா? இந்த உலகத்துக்கு தெரியாது மிஸ்டர். இந்த வீடியோவை இப்போ நான் சோஷியல் மீடியாவில் லீக் பண்ண போகிறேன். மித்ரனின் உயிர் நண்பன் சித்தார்த் ஒரு சாதாரண காலேஜ் லெக்சரோட தங்கச்சியோட காஃபி ஷாப்பில் அடித்த ரொமான்ஸ் லூட்டின்னு நியூஸ் பரவும். இதை பார்த்தா மித்ரனோட கௌரவம் என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பாவப்பட்ட தாரகியோட ஒழுக்கத்தை பற்றி
இந்த ஊரே தப்பாக பேசுமே, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார். அதை கேட்ட சித்தார்த் ஆஃபீஸ் டேபிளை பலமாக குத்தி, அண்ணன்யா, தாரக மேலே கை வச்ச நான் என்ன பண்ணப்பன்னு எனக்கே தெரியாது அண்ணன்யா. உனக்கு என்ன வேணும்? சிம்பிள் சித்தார்த். மித்ரனும் நித்திலாவும் சேரவே கூடாது. மித்ரனுக்கு நித்திலா மேலே இருக்கிற காதலை நீ தான் அடியோடு கலைக்கணும். நித்திலா ஒரு தப்பான பொண்ணுன்னு நீ தான் மித்ரன்கிட்ட நிரூபிக்கணும். அப்படி நீ செய்யலைன்னா நாளைக்கு காலையில் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் இருக்கும். தாரகையோட கௌரவம் ரோட்டில் நிற்கும். முடிவை நீயே எடுத்துக்கோ. பாய். ஃபோன் கட்டானதும் சித்தார்த் அப்படியே நாற்காலியில் சரிந்தான். அவனுடைய கண்கள் சிவந்து போயின. தன் உயிர் நண்பன் மித்ரனின் கௌரவமும் தன் மேல் இத்தனை நம்பிக்கை வைத்து பேசிய அந்த பனிமலர் போன்ற தாரகையின் கௌரவமும் இன்று அந்த ராட்சசி அனன்யாவின் கைகளில் சிக்கியிருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சித்தார்த் தன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு கண்களில் கண்ணீரோடு, இல்லை இல்லை, அந்த அண்ணனை நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. என் உயிர் நண்பன் மித்ரனோட காதலை உடைக்க நான் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அதே சமயம் எனக்காக, என் நண்பனோட காதலுக்காக உருகி பேசின அந்த தாரகையோட கௌரவத்தை நான் ரோட்லையும் விட மாட்டேன். ஒரு பொண்ணோட கௌரவத்தை வச்சு விளையாடுற உனக்கு இந்த சித்தார்த் எப்படி பகடக்காயாக மாறுறான்னு மட்டும் பாரு அனன்யா. சித்தார்த் தன் மனதில் ஒரு பிரம்மாண்டமான அதிரடி முடிவை எடுத்தான். அனன்யாவின் மிரட்டலுக்கு பயந்து தன் நண்பனுக்கு துரோகம் செய்யாமல் அதே சமயம் தாரகையை காப்பாற்ற அவன் ஒரு புதிய வியூகத்தை வகுத்தான். அவன் விறுவிறுவென்று தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸை விட்டு வெளியேறினான். நட்ட நடு இரவில் 11 மணி. நித்திலாவின் வீடு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. தெருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டு இன்று காஃபி ஷாப்பில் சித்தார்த் தன் இடையை பற்றி தாங்கி பிடித்த அந்த ரொமான்டிக் கணத்தை நினைத்து தூக்கம் வராமல் தன் நெஞ்சில் கையை வைத்து தவித்து கொண்டிருந்தாள் தாரகை. அப்போது தெருவின் முனையில் ஒரு கருப்பு நிற கார் வந்து லைட்டுகளை அணைத்துவிட்டு நின்றது. காரில் இருந்து விறுவிறுவென்று இறங்கிய சித்தார்த் நேரடியாக தாரகையின் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றான். நட்ட நடு இரவில் கண்களில் ஒரு பயங்கரமான தீர்க்கத்தோடும் அதீத வேகம் மற்றும் தவிப்போடும் தன் வாசலில் வந்து நிற்கும் சித்தார்த்தை பார்த்ததும் தாரகை அதிர்ச்சியில் தன் வாயில் கை வைத்து கொண்டு தென்னையை விட்டு எழுந்து ஓடி வந்தாள். சித்தார்த், சித்தார்த், என்ன இது? இந்த நட்ட நடு ராத்திரியில் எதுக்குங்க இங்கே வந்தீங்க? என் அம்மா பாட்டி எல்லாரும் உள்ள தூங்குறாங்க. யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க சித்தார்த். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புங்க. சித்தார்த் தாரகையின் இரு தோள்களையும் தன் வளமான கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டு அவளுடைய கண்களை உற்று பார்த்து, தாரக, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் அமைதியாக கேளு. நம்ம காஃபி ஷாப்பில் இருந்த விஷயத்த அந்த அனன்யா வீடியோ எடுத்து வச்சிருக்கா. நாளைக்கு காலையில் அதே சோஷியல் மீடியாவில் போட்டு உன்னோட கௌரவத்தை அழிக்க போகிறா. அந்த வார்த்தையை கேட்டதும் தாரகையின் காலடி மண் வழுக்கியது போல் இருந்தது. அவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சித்தார்த் அவளுடைய முகத்திற்கு மிக அருகில் வந்து கண்களில் ஒரு புதிய காதலோடும் உறுதியோடும், அவ நம்ம கௌரவத்தை வச்சு விளையாடுறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் இந்த உலகமே அதிர போகிற மாதிரி ஒரு அதிரடி ட்விஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன் தரக. நீ நீ இந்த சித்தார்த்தை நம்புறியா தரக? நாளைக்கு காலையில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டி. என் கூட இப்போவே வரியா? சித்தார்த் சொன்ன கல்யாண வார்த்தையை கேட்டதும் தாரகை அப்படியே அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் ஒரு புதிய காதல் பரவசத்திலும் வாய்ப்பிழந்து விரைத்து போய் நின்றாள். அனன்யாவின் அசிங்கமான மிரட்டலை அடியோடு உடைக்க நட்ட நடு இரவில் தாரகையின் கரம் பிடித்து கூப்பிட வந்திருக்கும் நம்ம சித்தார்த்தின் இந்த அதிரடி முடிவுக்கு தாரகை சம்மதிக்க போகிறாளா? தன் அக்கா நித்திலாவுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் வாழும் தாரகை நட்ட நடு இரவில் சித்தார்த்தோடு வீட்டை விட்டு வெளியேறப் போகிறாளா? நாளை காலை சோஷியல் மீடியாவில் வீடியோவில் லீக் செய்ய காத்திருக்கும் அனன்யாவுக்கும் ஆதிராவிற்கும் சித்தார்த் கொடுக்க போகும் அந்த பிரம்மாண்டமான திருமண அதிர்ச்சி வைத்தியம் எப்படி இருக்க போகிறது? தன் உயிர் நண்பன் சித்தார்த் தன் காதலியின் தங்கையை கல்யாணம் செய்த செய்தி நம் ராவணன் மித்ரனுக்கு தெரிய வரும்போது அவனுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகிறது? இந்த அசாத்தியமான யதார்த்த காதல் பயணம் அடுத்த எபிசோட்டில்
இன்னும் பல அதிரடி சஸ்பென்ஸ் திருப்பங்களுடன் தொடரும். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் ஹை பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.